அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்கெல்லாம் களை எடுக்கிறதுக்காக நான் அதிகம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்கிறீங்கல்ல. கோரை வந்துட்டது அல்லது களை மண்டுது, எங்களால் நடந்து போக முடியல, பாம்பு வருமோ பல்லி வருமோ அப்படின்னு பயமாக இருக்குது, அப்படிலாம் நம்ம வருத்தப்படுறோம்ல. அது வரக்கூடாதுன்னா குறைந்த செலவில் இந்த டைமில் மழைக்காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குங்க. மழை நிறையா பெய்யுது அப்படின்னா பேஞ்சு முடிஞ்ச உடனே அல்லது ஒரு சின்ன கேப் விடும்போது 2 பயிர் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று தட்டை பயிர், இன்னொன்று கொள்ளு. இந்த 2 பயிரை நீங்கள் விதைச்சி விட்டுடலாம். எப்படி விதைக்க முடியுமோ விதைங்க. உள்ளே போய் விதைக்க முடிஞ்சுன்னா விதைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா தூவி விட்டு காலில் மீச்சு விட்டுடலாம். அது வளர்ந்ததுன்னா எல்லா களைகளையும் அதுவே வளைச்சி கொண்டுடும். எது? தட்டைப்பயிறு. அதோட வேர்களில் ரைசோபியம் உருவாகும். அதோட வேரில் வேம் உருவாகும். மண்ணுக்கு சத்து கொடுக்கும். அதுதான் தென்னை மரத்துக்கு தேவையானது. தட்டைப்பயிறு அது கொடுக்க நமக்கு எப்படியும் பிப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதத்தில் அது அழிஞ்சிரும். வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ தட்டைப்பயிறு போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வருடங்களில் களை செடிகளே இருக்காது. முக்கியமாக பார்த்தீனியம் களையெல்லாம் வருது பார்த்திங்களா? அது இந்த காலத்தில் வளர்த்திங்கன்னா பூக்கிறதுக்கு முன்னாடி அதை வளைச்சி கொண்டுடும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 2வது கொள்ளு. இந்த கொள்ளு யார் போடணும் அப்படின்னா, கோரை கிழங்கு என்னோட நிலத்தை தொல்லை பண்ணுது, நான் என்ன மருந்து கெமிக்கல் அடித்தாலும் போக மாட்டேங்குது, இயற்கையில் அடித்தாலும் போக மாட்டேங்குதுன்னா பூமியில் 1/2 அடி ஆழத்தில் இருக்கிறது கோரை கிழங்கு. அதை கொல்லணும்னா கொள்ளு போடணும். கொல்லோட வேர் இருக்குது பார்த்திங்களா, அது அந்த கிழங்கெல்லாம் உறிஞ்சி நீர்த்து போக வச்சிரும். அப்படியே செத்து போயிடும். கோரை வராது. வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நீங்கள் கொள்ளு போடலாம். கொள்ளுலேருந்து ஒரு லாபமும் கிடைக்கும். ஊடு பயிர்கள் லாபமும் கிடைக்கும். களை இருக்காது. 2 சொல்லிட்டேன்னா, இன்னும் நம்மளால் முயற்சி பண்ணி ஒரு சின்ன பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, அல்லது பணம் சம்பாதிக்க வேணாம், என் நிலத்தோட வளமாக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் செம்மண் நிலம் வச்சுருக்கேன், சரளை மண் வச்சுருக்கேன், களிமண்ணாக இருக்குது அப்படின்னா, பொதுவாக செம்மண் சரளை மண் அப்படின்னா சணப்பு, களிமண் தக்கைப்பூண்டு. இதை இப்போ விதைச்சி விடலாம். ஏக்கருக்கு 8 கிலோ விதைச்சி விட்டிங்கன்னா நம்ம உசரத்துக்கு வளருங்க. ஒன்று ஒரு 60 நாளில் பிடுங்கி அந்த இடத்துல போட்டுடலாம். அதுவே மக்கி கீழே போயிடும். அது ஒரு வகை. இது மண்ணுக்கு வளமாகிறது. இல்லை, அதை நான் 105 நாள் 3.5 மாதம் வளர்க்குறது. 3.5 மாதம் வளர்த்தேன்னா உளுந்து காய் வருது இல்லைங்களா, அது மாதிரியே இதுலேயும் காய் வரும். அதை பிச்சு நம்ம காய வச்சு தட்டி எடுத்தோம்னா விதை கிடைக்குதில்ல. 1 கிலோ விதை குறைந்தபட்சம் 80 ரூபா, அதிகபட்சம் 130 ரூபா. உங்களோட உற்பத்தி செலவு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் தென்னை மரத்துக்கு கொடுத்த தண்ணீர், தென்னை மரத்துக்கு கொடுத்த சத்து, அதை வச்சே வளரும். ஒருவேளை நீங்கள் சரியாக கொடுக்காம இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுக்கலாம். அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை மீனமிலம் தரைவெளியில் கொடுக்கலாம். மீனமிலத்தை தெளிக்கலாம். இவ்வளோதான். அந்த லாபம் கிடைக்கும். அதுக்கான விதைகள் கிடைக்கும். ஒரு தடவை மட்டும் விதை வாங்குங்க. அடுத்தடுத்த தடவைலாம் விதையை நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ 100 கிலோ விதை கிடைக்குதா, 8 கிலோ விதையை நீங்கள் வச்சுக்கிட்டு 92 கிலோ விதையை வித்தரலாம். வாங்குறதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க. சணப்பு தக்கைப்பூண்டு. உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய களைகளும் இல்லாமல் போகும். தென்னை மரத்தோட வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, மழை பெஞ்சால் தழைச்சத்து போகும்னு சொல்லியிருக்கேன். அந்த தழைச்சத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் இந்த 2 பயிரும். மழைக்காலத்தில் நான் எப்படி போய் நடவு செய்கிறது, மழைக்காலத்தில் யார் போய் செய்வா, அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட ஏதோ ஒரு வகையில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யுங்க. கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அது எந்த வகை நிலமாக இருந்தாலும் சரி, மணல் நிலம், கடலோரத்து நிலம், களிமண் நிலம், மலையடிவார நிலம், எந்த மாதிரி நிலமாக இருந்தாலும் இந்த 4 பயிரை மறந்துடாதீங்க. ஒன்று தட்டைப்பயிறு, இன்னொன்று கொள்ளு, இன்னொன்று சணப்பு, இன்னொன்று தக்கைப்பூண்டு. இந்த 4 பயிர் போட்டோம்னா இந்த மழைக்காலம் முடிஞ்ச காலத்தில் நம்ம பயிர்கள் பாதுகாக்கப்படும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.